7 ஆண்டுகள் தாமதமாக தம் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை எதிர்த்து பேராக்கில் சட்ட போராட்டம் நடத்திய ஆசிரியை அதில் வெற்றி பெற்றுள்ளார். 36 வயது ஃபாரா மஷிதா நொர்டீன் 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் இருமுறை கருக்கலைந்து போனதால் மனதளவில் உருக்குலைந்து போனார். தவிர பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை வேறு. இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த பேரா சுல்தான் அஸ்லான் ஷா தேசிய இடைநிலை பள்ளி ஆசிரியை 2015 ஜனவரி முதல் 2016 ஆகஸ்ட் வரை 514 நாட்களுக்கு பள்ளிக்கு மட்டம் போட நேர்ந்தது. எனினும் அதிலிருந்து ஒரு வழியாக மீண்டு அவர் பணிக்கு திரும்பினார். என்றாலும் பதட்டம், பயம் மற்றும் நம்பிக்கையின்மை அவரை வாட்டியது. இருந்த போதிலும் விடாமுயற்சியின் காரணமாக அவரின் வேலைத்தரம் மேம்பட்டு 2022 ஆண்டில் APC எனப்படும் நற்சேவைக்கான விருதை வென்றார். இடைப்பட்ட காலத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றையும் அனுபவித்தவருக்கு 2023 காரணம் கோரும் கடிதம் அனுப்பப்பட்டது. அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன்னர் பள்ளிக்கு நீண்டகால மட்டம் போட்டதற்காக. அதற்கு அவர் உரிய பதிலை வழங்கிய நிலையில் 2023 அக்டோபரில் வேலையில் இருந்தே நீக்கப்பட்டார். 7 ஆண்டுகள் கழித்து கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நியாயமற்றது, நடைமுறைப்படி தவறானது, இயற்கை நீதிக்கு எதிரானது என கூறி ஃபாரா வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த ஈப்போ நீதிமன்றமும் அவரின் வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவரின் பதவி நீக்கம் செல்லாது என தீர்ப்பளித்தது. 7 ஆண்டுகள் வரையா கட்டொழுங்கு விசாரணையை இழுத்தடிப்பீர்கள் என நீதிபதி கேள்வி கேட்டார். அதோடு செலவு தொகையாக ஃபாராவுக்கு 20,000 ரிங்கெட் வழங்குமாறு பிரதிவாதிகளான பேரா கல்வி இலாக்கா, கல்வி அமைச்சு மற்றும் அரசாங்கத்திற்கு அவர் உத்தரவிட்டார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.